ஒன்று தான் நண்பா எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ தூரம் நடந்து தண்ணி பக்கத்தில் வந்துட்டோம். என்னோட ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி போய் மீனை பிடிக்க போகிறோம். க்ளவுஸு புதுசாக எல்லாம் புதுசாக அது இருக்கு. நண்பர் உள்ளே இறங்கிட்டாரு. நம்மளும் உள்ளே போகிறோம் பின்னாடியே நண்பரை ஃபாலோ பண்ணி. பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி இவ்வளோ கம்மியாக போகுது, அப்போ சூடாக தான் இருக்கும். இது மாதிரி நல்லா பாசானம் இருக்கிற இடத்துல தான் தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப மீன் நல்லா பாசானுக்குள்ளே போய் படுத்துருக்கும். பாசாலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டோம். பார்க்கலாம் ஏதாவது லக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாவது பெரிய மீன். ஃபுல் பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டு. இதுக்குள்ளே தான் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். தண்ணிக்குள்ளே நடக்கிறதே வந்து இழப்பு வாங்குது. இது வந்து ஒரு ஆஃபீஸு 9 o'clock 10 o'clock போகிறோம். நைட்டு 10-11 மணிக்கு வீட்டுக்கு வர்றோம். ஆஃபீஸ்னு தெரிகிற இடத்துல இது மாதிரி ஒரு நாள் வரும்போது நம்ம இந்த சின்ன வயசில் மீன் பிடிப்போம் நண்பர்களோட, அது மாதிரி அந்த சந்தோஷம்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது. நண்பர் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. மீனை பிடிச்சிட்டார் போல இருக்கு. ஒரு மீனை போய் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்காருன்னு. பெரிய சைஸாக தான் இருக்குது. அலங்காமல் போகிறோம். டப்புன்னு அமுத்துறோம். மீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மீன் அமுத்தியாச்சு. மேலே போக உடனே மட்டும் பார்த்துக்கணும், இல்லைன்னா தலைவர் தப்பிச்சு ஓடிடுவார். நல்ல சைஸான மீன் தான் கிடச்சிருக்கு. பிடிச்சாச்சு. நல்ல சைஸு. இதே மாதிரி பாசான இருக்கிற இடத்துக்குள்ளே ஸ்டேயாக இருக்கிற மீன் தான் நம்ம பிடிக்க போகிறோம். இதுக்கு பெரிய சைஸான மீன் மாதிரி தெரியல, பட் ஓகே. நமக்கு மீனே இல்லாதப்போ பார்க்குறதுக்கு தண்ணிக்குள்ளே சின்னதாக தான் இருக்குது. போட்டு பார்ப்போம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. மீனை கவர் பண்ணியாச்சு. தலைவர் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். தப்பிக்கு ஓடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது பிடிச்சிடலாம். ஓகே, ஓரளவுக்கு வாவ். நண்பர் அவர் ஒரு லக்கி சாம். இப்போ 1.5 கிலோ மீன், அருமையான மீன். போட்டுட்டா உள்ள போட்டுக்கிறியா? உள்ள போட்டு மேலே வீச்சு. நல்ல பெரிய அருமையான மீன், செமையான மீன். சைஸ் மட்டும் பாருங்கள். இது என்னோட ஒரு கை, இன்னொரு கை, அந்த சைஸில் இருக்குது மீன். செம. நண்பருடைய கேட்ச். இருக்கா? ஓகே, இருங்க. வெயிட். என் கூட அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். வெரி குட் மீன்ஸ் வெரி குட் தான். ஓகே நண்பா, தங்களுடைய திரவியத்தை வெளியிடுங்க. அப்படியா? சின்னதாக இருக்குது. தூக்கி எங்கள் வீசுங்க. என்னோடய பைக்குள்ளே போட்டு எனக்கு கணக்கு காமிச்சிடுறேன். பிடித்தீர்களா இல்லையா?
இன்னைக்கு வேட்டை வீண் போகலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நண்பர் பிடித்த மீன் நான் பிடிச்ச மீன் விட சின்னது தான். நான் பிடிக்கல, நண்பர் பிடிச்சி கொடுத்தாரு, அதை விட சின்னது தான். நாங்கள் ஆரம்பித்த இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்கு. நண்பர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்னு சொன்னார். ஆல்ரெடி நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். இந்த தண்ணிக்குள்ளே நடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஓடுற தண்ணியில் நமக்கு தலையில் ஒரு லைட்டு, அதே தலையில் 2 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கூடை, அப்புறம் ஓகேன்பா நம்ம பிடிக்கிற மீனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதாங்க நம்ம நெட் பை. நீங்கள் எத்தனை மீன் பிடிச்சாலும் இதை எடுத்து போட்டுட்டு இதை நம்ம தூக்கிக்கிட்டே தான் போகணும். நீங்கள் 10 கிலோ மீன் பிடிச்சாலும் சரி, மீன் பிடிக்க சந்தோஷம்தான். ஆனால் இந்த பையை இங்கே பாருங்கள், இடுப்பில் கட்டி வச்சுருக்கேன். இதை தூக்கிக்கிட்டு தான் போகணும். ஸோ ஒரு சந்தோஷம். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ மீன் இருக்குது. 5-6 மீன் தான் இருக்குது. நல்ல பெரிய பெரிய மீன். சரி, 2 பேர் பிடிச்ச மீன். நண்பர் ஆல்ரெடி ஒரு கூடை நிறைய அள்ளிட்டு வந்திருக்காரு. நமக்கு ஏதோ நண்பர் மீனே கிடைக்கலம்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை மீன் அள்ளிட்டு வந்துடுவார். எல்லா மீனும் பெருசாக இருக்குது நண்பர். 2 கிலோ 1 கிலோக்கு மேலே தான் இருக்கு போல இருக்கு. 2 மீன் படா சைஸ், ரொம்ப படா சைஸாக இருக்குது. ஒரு நைட்டில் என்னால் சுத்தமாக நடக்கவே கூட முடியல. என்னால் எப்படி நடக்க போகிறேன்னு தெரில. நான் நெக்ஸ்ட் 2 days இவன் ஷூ போட்டால் கூட இட் வில் பி வெரி ஹார்ட் டு வாக். ஐ எம் ஷோர். நம்ம வந்து ஒரு க்ளோஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு we are saying like we are working a lot, we like we are suffering a lot அப்படின்னு சொல்லிட்டு, when we come out of that wall and when we see it's an amazing efforts people are doing. நம்மளோட ஃபிஷ்ஷிங்கோட கடைசி பாட்டு. நம்ம பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுக்கணும். இது ஓடுற கரெக்டான தண்ணி, கல் கிடக்கு, இங்கே ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நண்பர் பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு. நடுராத்திரி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நண்பர் ஆற்றுக்கு நடுவில் ஊற்று பறித்து வச்சுட்டு போகலாம், நம்ம கிளம்புறப்ப குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஊற்று ஆற்றுல போட்டு எப்படி குடிக்க முடியாது. நிறைய இருக்கிற பொல்யூஷனுக்கு ஏகப்பட்ட கம்பெனிகளோட கழிவுகள் அதில் தான் கறக்குது. தண்ணி வேணால் பார்க்கறது கிளியராக இருக்கும், பட் இட் இஸ் நாட் அ கிளியர் குட் வாட்டர் டு ட்ரிங்க். ஊற்றுங்கிறது ஒரு மணல் பரப்பில் ஊற்று பறிக்க போகிறப்ப கூட ஒரு மீன் பிடிக்கிறாரு நண்பர். கிடச்சிச்சா? ஓகே நண்பா, விட்டுருங்க, பரவாயில்ல. இங்கே ஒரு மணல் பரப்பில் நடுவில் குழி தோண்ட போகிறோம். ஸோ சுற்றி இருக்கிற ஆற்று மணலில் இந்த ஃபில்டர் ஆகி நடுவில் வர வாட்ரு கிளியராக குடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் நினைக்கிறோம். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக்லி டெஸ்டட் ஆர் சம்திங், பட் நம்ம வாட்டர் ஃபில்டர் பண்ணும்போது கூட நிறைய மண், செடிமண், கல்லை டெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஒரு நடுவில் ஆற்றுக்கு 2 சைடு தண்ணி ஓட்டிருக்கு. நடுவில் நாங்கள் அந்த மண்ணில் இருக்கிற மண்ணை தோன்றப்போ கொஞ்சம் வாட்ரு வருது. Oh, really looks like good water.
ஃபஸ்ட் வர வாட்டர் எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுறோம். இப்போ அதில் பார்த்தே உங்களுக்கு தெரியுது செடிமெண்ட் சோல் மேலே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வாட்டர் எல்லாத்தையும் இங்கேருந்து தூக்கி போட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் குட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. நண்பர் உண்மையாகவே தேசம் மக் கப் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, மண்டி போட்டு குடிச்சிட்ருக்காரு. அவ்வளோ வாட்டர் தேவை இருக்குது நண்பருக்கு. இவ்வளோ நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப தாகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். I need also some water. Oh my god. ஸோ பயங்கர தாகம் நண்பா. சூப்பராக இருக்கு தண்ணி. Really amazing. சூப்பராக Very nice water. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் மீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு, தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டோம். அந்த மீனை க்ளீன் பண்ணோம். கெட்டியாக இருக்குது, வெட்ட முடியாது. இங்கே போய் நம்ம டக்குன்னு வேலையை பார்க்கலாம் நண்பா. டாட்டா. கல் பயங்கரமாக குத்துது. நான் கூட ஏதோ ஈஸியாக இருக்குன்னு நினச்ச டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறப்ப நினைப்பேன், என்னடா லைஃப் இவ்வளோ ஹார்டாக இருக்குது, இவ்வளோ வேலை பண்ணுறோம் அவ்வளோ வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ரியலி வாண்டட் டு see நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்மளோட எவ்வளோ கஷ்டப்படுற பீப்புள் இருக்காங்க. நம்ம லைஃப்லாம் வந்து இட் இஸ் ஹெவன். கார் கூட